வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். ரேஷியோ இது டிஎன்பிசி குரூப் 4ல 2024 கேட்ட கேள்வி. 3x plus 4y is 4x plus 6y equal to 22 is 32 எனில் x is y என்ன? ஆப்ஷன் ஏ பி சிடின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 3x plus 4y 4x plus 6y இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 22 ஈஸ்ட் 32ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு எப்படின்னா இந்த ஈஸ்ட்ங்கிறது வந்து ரெண்டுக்குமே பொதுன்னா 3x plus 4y தான் 22 ஈஸ்ட். இந்த ரெண்டுக்கு பொதுவான ஈஸ்ட். 4x plus 6yங்கிறது 32ன்னு அர்த்தம். ஸோ இது ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா 3x plus 4y is equal to 22, 4x plus 6y is equal to 32. இதைத்தான் அவங்க விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு எக்ஸ் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் சமன்பாடை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ சமன்பாடு இப்போ சேம் எக்ஸாக இருந்ததுன்னு நம்ம அடி கொடுத்துடலாம். இங்கே அப்படி சேம் எக்ஸாக இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் ஒன்று எக்ஸ் ரெண்டையும் சேம் ஆக்கணும், இல்லை ஒய் ரெண்டையும் சேம் ஆக்கணும். இப்போ நம்ம எக்ஸ் ரெண்டையும் சேம் ஆக்குவோம். அப்போ தான் எக்ஸுக்கு அடி போகும். அப்போ நம்ம ஒய் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ 3க்கும் 4க்கும் மீச்சமா என்ன? 3க்கு 4க்கும் மீச்சமா அப்படிங்கிறது 3ஐயும் 4ஐயும் பெருக்கிறீங்க. 3 4 12, 12 தான் மீச்சமா. இப்போ இந்த இடத்துல 12 வரணும்னா இதை 4ஆல பெருக்கணும், இதை 3ஆல பெருக்கணும். சரியா? மேல இருக்க ஃபர்ஸ்ட் சமன்பாடை ஃபுல்லாத்தையும் 4ஆல நம்ம பெருக்கோம். 4 3 எத்தனை? 12x பிளஸ் 4 எத்தனை? 16y. 4 22 எத்தனை? 4 2 8, 88. இந்த சமன்பாடு ஃபுல்லாவே 4ஆல பெருக்கணும். சரியா? அதே மாதிரி இந்த சமன்பாடு ஃபுல்லா 3ஆல பெருக்கணும். 3 எத்தனை? 12x. இப்போ இது ரெண்டு சேம் ஆயிட்டா இப்போ நம்ம இதை அடி கொடுக்கலாம். அதனாலதான் இதை 3ஐயும் 4ஆலும் பெருக்கணுது. 3000 எத்தனை? 18y சீக்வல் டு இந்த 3ம் 12 32 பெருக்குனா எத்தனை? 3 2 6 3 9 96. சரியா? இப்போ நம்ம இதை அடி கொடுக்கலாம். இப்போ இதுல எல்லாம் சேம் அடையாளமா இருக்கு. அடையாளத்தை அப்படியே கீழே இருக்க மாத்திக்கிடலாம். மாத்தினா இப்போ இது பிளஸ் 12x, இது மைனஸ் 12x. ஸோ இதுக்கு இது அடி போயிடும். ஸோ உங்க பேலன்ஸ் என்ன இருக்கும்? 18yல இருந்து 16y, 18ல இருந்து 16 கழிச்சா எத்தனை? 2y. மைனஸ் அடையாளம் தான் பெருசுல இருக்கு. 18ல மைனஸ் அடையாளம் இருக்கான மைனஸ் 2y. 96ல இருந்து 88 கழிச்சோம்னா மைனஸ் பெரிய அடையாளம் என்னது? பெரிய நம்பரோட அடையாளம் என்னவோ அதை நம்ம போடணும். ஸோ மைனஸ் 96ல இருந்து 88 கழிச்சா 8. ஸோ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்னா 2 பிளஸ் ஆயிரும். ஸோ y ஈக்குவல் டு 8 பை இங்க இருக்க பெருக்கல்ல இருக்கிற 2 இங்க வரும்போது இந்த y கூட இது பெருக்கல்ல இருக்கு. சரியா? இங்க பிளஸ் போட்டதுனால இது பிளஸ் நினைச்சிடக்கூடாது. இது 2 y கூட பெருக்கல்ல இருக்கு. இது இங்க வரும்போது எப்படி ஆகும்? பை 2ன்னு வரும். இதை அடிச்சா 4 2 8. ஸோ y ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த y-ய இந்த சமன்பாடு 1லயோ 2லயோ ஏதாவது ஒரு இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி x என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் 1ல சப்ஸ்டிட் பண்றேன். 3x plus 4y ஈக்குவல் டு 22. இப்போ y என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 3x plus 4 இன்ட்டு yக்கு பதிலாக என்னன்னு போடணும்? 4ன்னு போடணும். ஈக்குவல் டு 22. இப்போ 3x plus 16, 4 16 ஈக்குவல் டு 22. இப்போ 3x ஈக்குவல் டு 22 மைனஸ் இங்கே பிளஸ் 16 இருக்குது. அங்கே வரும்போது எப்படி ஆகும்? மைனஸ் 16ன்னு ஆகும். ஸோ 22ல இருந்து 16 கழிச்சா 6. அதாவது 3x is equal to 6. x ஈக்குவல் டு 6 பை பெருக்கல் இருக்குங்க வரும்போது எப்படி ஆகும்? வகுத்தல் நம்ம வரும். 6 பை 2, 6 பை 3. ஸோ 1 3 3 2 3 6. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் எத்தனை? 2, ஒய் எத்தனை? 4. இதை நம்ம இன்னும் சுருக்க முடியும் அப்படின்னா சுருக்கணும். எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு ஈக்குவல் டு 2 இஸ்டு 4ன்னு கிடைச்சிருக்கு. இதை இன்னும் சுருக்க முடியும் இல்லையா? அதாவது 1 2 2 2 2 4. 1 is
2 அப்படின்னு ஆகும். ஸோ x/y எத்தனை? 1:2. ஆப்ஷன் ஏ.